அந்த அந்த சர்க்கரையை வந்து எறும்பு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டாக்க அதோட எப்படி சொல்றது, ஐந்தறிவு ஜீவன்களை வச்சுக்கிட்டு நம்ம வசீகாரிகள் விஷயங்கள்லாம் செய்யலாம். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மந்திர உருவாக்கப்பட்ட சர்க்கரையில் உருவேறி இருக்கும், அது சாப்பிட்டுச்சுன்னா இந்த எறும்புங்களுக்கும் கொஞ்சம் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு எறும்பு நம்மகிட்ட வருமா வசியமா வருமா சொல்லி கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எறும்பாக எறும்பு இந்த ஐந்தறி ஜீவன்கள் எல்லாமே இயற்கையோட சம்மந்தப்பட்டிருக்குது இல்லையா. அதனால இது வந்து அந்த சர்க்கரையை வந்து தனக்குள்ள உட்கொள்ளும். அதன் மூலியமா ஒரு தாந்திரிக விஷயம் மூலியமா உங்களுக்கு வசிய காரியங்கள் ஏற்படும். அதெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த மெழுகு இருக்கு இல்லையா, 21 மெழுகு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 21 மெழுகு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு யார் வசியமாகணுமோ அவங்க வந்து நடமாடக்கூடிய இடத்துல வந்து இறச்சி விட்டுருங்க. அவங்க எந்த சைடில் அதிகமாக நடமாடுறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூவி விட்ருங்க. எப்படி இப்போ நம்ம இந்த அரிசியெல்லாம் கோழிக்கு தூவும் பார்த்தீங்களா, அரிசி போடுவோம் பார்த்தீங்களா,